ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு ஃப்ரீ கோர்ஸ் லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் வீடியோவில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அதுக்கான சாப்டர் 1 வீடியோ தான் இது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர்றாங்க, நம்ம அதில் எப்படி போய் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நம்மளுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்படி வருது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னால் என்ன, ஸ்டாக் புரோக்கர்ஸ்னால் என்ன, நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நம்ம அதில் எந்த டைப் ஆஃப் ட்ரேடர் சூஸ் பண்ணுறோம், அப்புறம் செபினா என்ன, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஓவராலாக பார்த்துடலாம். ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக சொல்லணும்னா, நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒருத்தர் மட்டுமே ஸ்டார்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று இல்லைங்களா. ஆனால் ஒரு பார்ட்னர்ஸோட சேர்ந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஒரு கன்சல்டன்சி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, பை கன்சல்டன்சி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆளுக்கு 1 லட்சம் 10 லட்சம் போட்டிங்க. ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருதுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு ஷேர் பண்ணணும் இல்லைங்களா. அந்த 10 பேருக்கு ஷேர் பண்ணுறப்போ ஒருத்தருக்கு ப்ராஃபிட்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வரும் ஒருத்தருக்கு. 10 பேருக்கு டிவைட் பண்ணணும் இல்லைங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல நடக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா. அதாவது கம்பெனிஸ்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ்க்கு ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸுக்கு போவாங்க. அதாவது பேங்க்ல போய் லோன் எடுப்பாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட கம்பெனியை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்ஸில் ப்ரொவைட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க. ஓகேங்களா. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க உங்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட முடியாது. ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ரன் ஆகிட்டு இருக்கணும். அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்படி லிஸ்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ XYZ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 1 crore வேல்யூடு கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 crore வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வரமாட்டாங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு பேசிக்காக சொல்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 crore சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா. அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வரணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 crore 1000 crore அந்த மாதிரி வேணும்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே கம்பெனி லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் போய் லிஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா செபி இந்த மாதிரி CDSL இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதாவது ரிட்டர்ன்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக். ஓகேங்களா. இப்போ XYZன்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேங்களா. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வேல்யூ இருக்க ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1 crore இருக்கிற வேல்யூ இருக்கிற கம்பெனி இப்போ நீங்கள் தான் இந்த கம்பெனி XYZோட ஓனர்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 51% ஷேர்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியோட ஓனர். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வந்து பார்த்தீங்கன்னா 51 lakhs மினிமம் 51 lakhs இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கு மேலே இருந்ததுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஓனர். அதுக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொண்டு ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணிட முடியாது. ஓகேங்களா. 50%க்கு 50% கொடுத்தீங்கன்னா பப்ளிக்ஸுக்கு ஓனர் வந்துடுவாங்க, நீங்களும் ஓனராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. அதனால யாரும் ஓனர் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியாதுங்கிறனால மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 51% வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர்ஸ் இருக்கணும் கம்பெனியோட ஓனர்ஸ் கிட்ட. ஓகேங்களா. அதுக்கு மேலே இருக்கிறது 49%, அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. 40% கொண்டே கூட லிஸ்ட் பண்ணலாம், 30% கொண்டே கூட லிஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அது அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் டிசைட் பண்ணுறது தான். ஓகேங்களா. இப்போ 1 crore இருக்கு. ஓகேங்களா. இந்த 1 crore வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 40 lakhs தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 crore. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 100% வச்சுக்கோங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஷேர்ஸ் வச்சுக்கிறாரு அப்படின்னா 60 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஓனரே வச்சுக்கிறாரு. மீதி இருக்க 40% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாரு. அதாவது 40 lakhs. இந்த 40 lakhs லிஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா IPOன்னு சொல்லுவாங்க. அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா IPO அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா
40 lakhs தேவைப்படுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இந்த 1 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஷேருக்கு 100 rupeesன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக லான்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் லான்ச் பண்ணுறப்போ 100 rupees per share அப்படின்னு லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்படி 100 rupees per share லான்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 crore divided by 114 வச்சுக்கோங்களேன். மொத்தம் எத்தனை ஷேர்ஸ் வரும்? 1 lakh ஷேர்ஸ் வரும் இல்லைங்களா. அப்போ அவர்கிட்ட, அதாவது கம்பெனி ஓனர் கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கும்? கிட்டத்தட்ட 60,000 ஷேர்ஸ் அவர்கிட்டயே இருக்கும். மீதி இருக்க 40,000 ஷேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60%, அதாவது 60,000 ஷேர்ஸ் வந்து அவரே வச்சுக்கிட்டாரு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாரு. அப்படி லிஸ்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தேவையான 40 lakhs வந்து அது வந்து எடுத்துக்குவார். ஓகேங்களா. அதாவது அந்த கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. லிஸ்ட் பண்ணுற உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடாது. மேபி கொஞ்ச நாள் எடுத்துக்கலாம் அந்த ஸ்டாக்ஸ் வந்து எல்லாரும் பை பண்ணுறது. ஓகேங்களா. ஏன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா எடுத்து லிஸ்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. அதாவது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்க மில்கி மிஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 yearsக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல கம்பெனி அப்படிங்கிறனால ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஓகேங்களா. இதே மாதிரி நேமே இல்லாத ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் வருது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்ஸ் நம்ம வந்து யோசிப்போம் இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கம்பெனி நல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருது அப்படின்னா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையர்ஸ் நிறைய வருவாங்க, நல்லா செல் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி 40,000 ஷேர்ஸ் அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்ஸ் நம்ம வந்து போய் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளே இப்போ பப்ளிக், நானே ஒரு பப்ளிக்னு வச்சுக்கோங்க. இந்த 40,000 ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. ஓகேங்களா. அப்போ 1 lakhக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வரும்? கிட்டத்தட்ட 1000 ஷேர்ஸ் வாங்க முடியும். ஓகேங்களா. என்னோட இப்போ 1 lakhன்னு வச்சுக்கோங்க. 1 lakhக்கு வந்து பர் ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 rupees அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1000 ஷேர்ஸ் நம்ம வந்து வாங்குறோம். இப்போ வந்து ஒரு 1000 ஷேர்ஸ் நம்ம அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இதில் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1000 ஷேர் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. இப்போது அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தவதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால ஒரு குவார்ட்டர்லி ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கம்பெனியாக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது ஒரு 1 year கழிச்சு அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 rupees போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேங்க. 150 rupees போகும்போனா தெரியாது, ஏன்னா எந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்து 150 rupees போயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 1000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. அப்போது 1000 ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம்னா நம்ம 100 ரூபாய்க்கு ஷேர் ப்ரைஸ் 150 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா. அப்போ டோட்டல் மணி நம்மகிட்ட எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh 1.5 lakhs வந்துருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்னு வந்து பார்க்கும்போது 50,000 1 yearல. 50,000 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50% ரிட்டர்ன் 1 yearல. இந்த அளவுக்குலாம் இருக்காது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகேங்களா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 150 போச்சு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நெகட்டிவ் நியூஸ், அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேர்ஸ் வந்து யாருமே வாங்கல, எல்லாம் திருப்பி செல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். டிமாண்ட் குறையிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 100 ரூபாயில இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு போய்க்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா
ரூ. 70 80 போகலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரூ. 50 கூட போகலாம். சரி, இப்போ ரூ. 50 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகேங்களா. இப்போ 50 ருபீஸ்க்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா 50K லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் ரிட்டர்ன். ஓகேங்களா. இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தது எல்லாமே கேபிட்டல் கெயின். இது ஒரு மெத்தட். ஓகேங்களா. இன்னொரு மெத்தட் இருக்கு. அது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 50% நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா 50K வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் மெத்தட். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் தர மாட்டாங்க. கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண எல்லா கம்பெனிஸும் கொடுக்கக்கூடிய மெத்தட், ரிட்டர்ன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் கெயின் மெத்தட். ஓகேங்களா. டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் தான் கொடுப்பாங்க, எல்லா கம்பெனிஸும் கொடுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டெசிஷன் தான். ஓகேங்களா. இந்த கேபிட்டல் கெயினில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேரை வந்து நீங்கள் வந்து வாங்கி செல் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸ் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. பட் டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட். ஓகேங்களா. அந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஷாகவும் இருக்கலாம், இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போனஸ் ஷேர்ஸாகவும் கொடுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு ஹாஃப் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை குவார்டர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவார்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஓனர் வந்து இல்லை கம்பெனி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா ஒரு 10% இல்லை 5% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ ஒரு 10% கொடுக்குறாங்க 1 இயருக்கு அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1,10,10,000 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னாக வந்திருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் கேஷாக கொடுத்தா. ஓகேங்களா. இது வந்து போனஸ் ஷேர்ஸாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ஷேருக்கு 100ன்னு சொல்லிட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஷேர்ஸ் வாங்கி வச்சிருந்தோம். ஓகேங்களா. இது போனஸ் ஷேர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1000 ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% ஷேர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1500 ஷேர்ஸாக இருக்கும் உங்களோட அக்கௌண்ட்டில். அதை நீங்கள் செல் பண்ணுறப்போ 1100 ஷேருக்கு எவ்வளோ வேல்யூவோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1,10,10,000 செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதில் ப்ராஃபிட்னு வந்து பார்க்கும்போது 10,000 ப்ராஃபிட். இந்த கேஷாக கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ப்ராஃபிட். பட் இந்த டிவிடெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர்ஸை வந்து செல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஹோல்ட் பண்ணி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிஸ் எப்படி வராங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அது பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயினில் நம்மளுக்கு ரிட்டர்ன் வருதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா. அதாவது டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செலக்ட் பண்ணி வாங்கணும். எல்லா டைமும் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் அதாவது குவார்டர்லி இல்லை ஹாஃப் இயர்லி இல்லை இயர்லி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே தான் டிசைட் பண்ணி அந்த கம்பெனி எது கொடுக்குறாங்க, எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல நீங்களே அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஓகேங்களா. அதாவது நல்ல கேபிட்டல் கொடுக்குற கம்பெனி, கேபிட்டல் கெயின் கொடுக்குற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் மோஸ்ட்டாக தர மாட்டாங்க. ஓகேங்களா. இதுவே டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாக இருந்துச்சுன்னா கேபிட்டல் கெயினில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இருக்கும். 99% 1 or 2 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்லேயும் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், டிவிடெண்ட்லேயும் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பார்க்கும்போது எக்ஸ்சேஞ்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர்ஸ் எப்படி லிஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி வாங்குறோம்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போய் நம்ம ஷேர்ஸை வாங்க முடியும் ஓகேங்களா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அதில் அது எக்ஸ்சேஞ்சஸில் போய் வாங்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் வாங்குறதுனால அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸாம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்டு டைரெக்டாக வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செபியில் வந்து செக்யூரிட்டி டெபாசிட், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து டைரெக்டாக போய்
ஷேர்ஸை பை பண்ணணும் அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ்க்கே போயிட்டு டைரெக்டாக வாங்கணும். ஓகேங்களா? இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்எஸ்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா இந்த ரெண்டு தான். ஓகேங்களா? அதாவது இப்போ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் ஆரம்பிச்ச ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே போய் நீங்கள் ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதாவது எந்தெந்த கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கோ, பிஎஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனி என்எஸ்சிலே இருக்கலாம் வாங்கிக்கலாம், நீங்கள் என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணிக்கிற கம்பெனி பிஎஸ்சிலேயே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ப்ரோக்கர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு ஸ்கேம்ஸும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வந்து பியூராக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கேம்ஸ்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் 1992, அப்புறம் இந்த லக்கி பாஸ்கர் மூவிலெலாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி தான் காட்டியிருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இந்த என்எஸ்சி வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட்ஸ் கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து எந்த ஒரு ஸ்கேமும் நடந்துடக்கூடாது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள், அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, ரீட்டைல் இன்வெஸ்டர், இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி அப்படிங்கிறது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான ஒரு எக்ஸ்சேஞ்சாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்சேஞ்சாக இந்தியாவில் என்எஸ்சி பிஎஸ்சி தான். ஓகேங்களா? இது இல்லாமல் நம்ம இன்னொன்று பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ், அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி பிஎஸ்சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஏதாவது ஒரு கம்பெனி அவங்களோட ஃபண்ட் ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த எம்சிஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது கோல்டு, சில்வரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸு, ஆயில் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அலுமினியம், காப்பரு, ஜிங்க்கு, க்ரூட் ஆயிலு, இந்த மாதிரி மெட்டல்ஸு, ஃபியூயல்ஸு, ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ட்ரேடிங்ஸ் நடந்துட்டு இருக்கும். அதாவது என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எம்சிஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணலாம். இதில் வந்து கம்பெனிஸை சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சஸில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவும் நம்ம வந்து ஷேர்ஸை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதான் சொன்னால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸு, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம போய் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்க முடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸாக இருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் புரோக்கர்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதா இருக்குது. இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதா தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹையஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர்னா அது ஜீரோதா தான். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்று இருக்குது,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ரெஜிஸ்டர்ட் ப்ரோக்கர்ஸ்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காங்க. இப்போ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதா தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்டபுளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் உங்களோட அதாவது டேக்ஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெரோதா தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜ் பண்ணுறக்கூடிய ஒரு புரோக்கர். ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புரோக்கர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கலாம். ஓகேங்களா. மொத்தத்தில் இந்த ஜெரோதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டன்சி தான். ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மெயிலோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து கூப்பிடுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு சில புரோக்கர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே போனீங்களும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கிங்னு சொல்லிட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை அங்கே கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஜீரோவை கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸில் போய் பண்ணுறப்போ சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்களா. இந்த புரோக்கர்ஸ்ட்டு போயிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 2 அக்கௌண்ட் வேணும் இல்லைங்களா. அதாவது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த 2 அக்கௌண்ட் இருந்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா. இதுக்கு தேவையானது வந்து பார்க்கும்போது என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார், அப்புறம் பேனு, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா. அப்புறம் 6 மந்த் ஸ்டேட்மெண்ட். இது இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் வந்து எந்த புரோக்கர்ஸ்ட்டு வேணாலும் நீங்கள் போயிட்டு அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து ஒரு லாக்கர் மாதிரி. ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேரோட ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிக்கிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா அது டாபிக்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடிங்ஸில் இருக்குன்னு சொன்னீங்களா அதில் பார்த்துலாம். ஓகேங்களா. இப்போ இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலையில் மார்க்கெட் ஓப்பன் அப்போ வாங்கிட்டு ஈவினிங் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள செல் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டு அதாவது ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆயிடும். ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கர். ஓகேங்களா. நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்லேருந்து வெளியே எடுத்து அதுக்கப்புறம் தான் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் போய் செல் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செல் ஆயிடும். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த புரோக்கர்ஸ் பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா. இது அக்கௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் வந்தது. ஓகேங்களா. இதுக்கு வந்து தேவைப்படுறது டாக்குமெண்ட்ஸ்னு வந்து பார்க்கும்போது ஆதார், பேனு, பேங்க் பாஸ்புக்கு, 6 மந்த்ஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது இருந்தாலே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் டு 48 ஹவர்ஸ் ஆகும் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பற்றி பார்த்தாச்சு இல்லைங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் யூசர்ஸ். ஓகேங்களா. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. அதாவது என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, எப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகேங்களா. அதாவது இன்வெஸ்டர்ஸ், யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா. நம்ம ஒரு 50,000 1 லட்சம் இந்த மாதிரி 50 lakhs 1 crore எல்லாம் வச்சு பண்ணுறோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டில் வரும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க. ஓகேங்களா.
அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்களாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸு, அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸு. அதாவது இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அமௌண்ட்டை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது FII DII கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். மார்க்கெட்டுன்னு வந்து பார்க்கும்போது முக்கியமாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா. இந்தியன் கரன்சிஸ் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஆர் கேஷ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க. IPO ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி ஆர் கேஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே தான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கம்பெனி ஷேர்ஸை வந்து பை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது IPOவில் வர கம்பெனி வந்து ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷேர்ஸை வந்து நம்ம வந்து பை பண்ணுறது செல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்விட்டியில் தான் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த ஈக்விட்டியில் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து தான் பண்ண முடியும். அதாவது லிவரேஜ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. நீங்கள் அந்த படத்துல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். லிவரேஜ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் பண்ணும்போது லிவரேஜ் எல்லாம் எதுவுமே இருக்காது. எவ்வளோ அமௌண்ட்டோ இப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ரூபாயை ஒரு 100 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கட்டி தான் வந்து ஃபுல் அமௌண்ட்டாக பே பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ண முடியும். ஃபுல் கேஷ் கொடுத்து தான் பண்ண முடியும். இதில் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஈக்விட்டி ஆர் கேஷ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸில் வர பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது. நம்ம இதில் நிறைய இருக்குங்க. நம்ம பார்க்க போகிறது 2 தான். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு 3 மாதத்து கான்ட்ராக்ட்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்து கான்ட்ராக்ட் இருக்கும், அதுக்கு அடுத்த மாதத்து கான்ட்ராக்ட் இருக்கும். ஒரு 3 மாதத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா. அந்த கான்ட்ராக்ட்ஸில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஈக்விட்டி ஆர் கேஷ் இருக்கு இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேண்டு தேவைப்படுது, இல்லை லேண்டை வாங்குறீங்க அப்படின்னா ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க. ஓகேங்களா. அக்ரிமெண்ட் போடுறீங்க. ஒரு 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கழிச்சு அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து 3 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் யாராச்சும் எனக்கு வந்து பார்ட்டிஸ் கிடைச்சாங்கன்னா பார்ட்டிஸ் கை வந்து விட்டுறேன். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் ஃபுல் கேஷ் கொடுத்து பண்ணுவோம். ஃபியூச்சர்ஸில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவரேஜ் இருக்கும். ஓகேங்களா. ஒரு 10% அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக் இருக்க ஷேர்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் நீங்கள் அதை வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10% அப்படிங்கிறப்போ ஒரு 10K இருந்தால் போதும் ஃபியூச்சர்ஸில் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ஸில் இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபியூச்சர்ஸுங்கிறது இவ்வளோ தாங்க. ஓகேங்களா. ஒரு 3 மாதத்து கான்ட்ராக்ட் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும். அந்த 3 மாதத்து கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சு இந்த ப்ரைஸ் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி ஹோல்டிங்கில் வச்சு 3 மாதம் கழிச்சு செல் பண்ணுறது. ஓகேங்களா. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் அக்ரிமெண்ட் போட்டுக்கும். ஓகேங்களா. பட் ஆனால் ஆப்ஷன்ஸ்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இருக்கும். ஓகேங்களா. அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லேண்டை வச்சே சொல்கிறேன். அதாவது ஈக்விட்டி ஆர் கேஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து பண்ணீங்க. ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லிவரேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10% வச்சு கொடுத்தோம்னாலே போதும் நீங்கள் அதில் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா. பட் ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிவரேஜ் வந்து அதிகமாகவே இருக்கும் ஃபியூச்சர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஒரு
ரூ. 1,00,000 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூ. 1000 மட்டும் கொடுத்து டோக்கன் மாதிரி போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா வாயிலே பேசி சொல்லிக்கிறேன் இல்லைங்களா, நான் வந்து உங்களுக்கு வந்து 10,000 கொடுத்துறேன், இந்த 10,000 வச்சு நீங்கள் வந்து வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கிங் பண்ணி வச்சுறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டிங்கில் வைக்க சொல்கிறீங்க இல்லைங்களா. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன், அப்புறம் புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் செல்லிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷனில் பண்ணியிருந்தவங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதான். கால் ஆப்ஷனுங்கிறது புட் ஆப்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் பையிங் மோஸ்ட் எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் செல்லிங்ல இதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்க்கும்போது அப்படியே இன்வெர்ஸாக மாறிடும். ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா புட்டை செல் பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா காலை செல் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நிறையா என்ன சொல்கிறது, நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதை வந்து எதெல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ப்ரீமியம்னு ஒன்று வச்சு பண்ணுவோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ப்ரீமியம்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஸ்ட்ரைக்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி வரும். இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து பை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் நல்ல ரிட்டர்ன் ஆகும். மார்க்கெட் கீழே வந்துச்சுனாலும் சரி நல்ல ப்ராஃபிட் நல்ல ரிட்டர்ன் சொல்லிட்டு இந்த மூணையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம வாங்குவோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ப்ரீமியம், ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஐ டேட்டா, இந்த 3 வேணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பாக போகணும்னா நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் என்னென்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ அப்படின்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கும் தனி இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இன்ட்ரென்சிக் டைம் வேல்யூ, காலுக்கும் இருக்கும். ஓகேங்களா? கால் ஐவி, கால் டிவி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புட் ஐவி, புட் டிவி இப்படின்லாம் இருக்கும். இதெல்லாம் கம்பேர் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ட்ரேட்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் மோஸ்ட்டாக பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுவோம். மார்க்கெட் கீழே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுவோம். நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சது இதுதான் இல்லைங்களா. அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம வந்து ஏனோ தானோ வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேலே ட்ரேட் எடுக்கிறது, கால் ஆப்ஷன் பை பண்ணுறது, கீழே வருதுன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் பை பண்ணுறது தான் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராப்ஸ் யூஸ் பண்ணி, கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி இருந்திருப்போம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸுங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்ல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸே நடக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால் வேல்யூ, அதாவது கால் ஐவி, அதாவது கால் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ, கால் டைம் வேல்யூ அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லிட மாட்டாங்க. பட் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு தான் நடக்கும். நீங்கள் வேணால் என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஓஐ டேட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த ஓஐ டேட்டா பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்லேயே அது எல்லாமே இருக்கும். கால் ஐவி, புட் ஐவி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஐ டேட்டா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாமல் மார்க்கெட் க்ளோஸ் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வெப்சைட் போனீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயே காட்டுறேன். என்எஸ்சி ஆப்ஷன் செயின்னு போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு வரதுக்கு உள்ளே போனீங்கன்னா இந்த நிஃப்டின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் நிஃப்டின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்ட்ரைக், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக். ஓகேங்களா?
இங்கே இருக்கிறது ஸ்ட்ரைக்கு, அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு, ஐவி, வால்யூமு, சேஞ்ச் இன் ஓஏஇ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸுக்கு தனியாக இருக்கும், புட்ஸுக்கு தனியாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20,400 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ வரைக்கும் போகுதுங்க, 25,400 வரைக்கும் போகுது. ஓகேங்களா. இதில் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வரும், நல்ல மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம். ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இப்போ எதுக்குன்னு நம்ம வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகுது கீழே வருது, இல்லை 2 லைன்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே தான் மார்க்கெட் போகும், இதை தாண்டிச்சுன்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிட்டு இருப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் மூவ் ஆகுறது அந்த லைன்ஸ் வச்சு மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோலாம் இருக்குது. ஓகேங்களா. அதாவது இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸே வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அதுக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது. ஓகேங்களா. முக்கியமாக நம்ம பண்ணக்கூடிய செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பண்ணுவோம் நம்ம வந்து. அது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 நம்ம அந்த ஆப்ஷன் சேஞ்சில் பார்ப்போம் இல்லைங்களா. நிஃப்டி 50ல இண்டெக்ஸ், அதாவது இதெல்லாம் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நிஃப்டி 50ங்கிறது ஒரு இண்டெக்ஸு, பேங்க் நிஃப்டிங்கிறது ஒரு இண்டெக்ஸ். ஓகேங்களா. இந்த 2 இண்டெக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா. நீங்கள் அந்த என்எஸ்சி ஆப்ஷன் செயினில் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் டேட்டாஸ் இருக்கும் இல்லைங்களா. அந்த டேட்டாஸில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி செலக்ட் பண்ணிங்கன்னா நிஃப்டியோட ஸ்ட்ரைக்கு, அதுக்கான சேஞ்ச் இன் வால்யூமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு, ஐவி, டைம் வேல்யூ, ஓஐ டேட்டா இதெல்லாம் இருக்கும். இது பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரைக்கு, அதுக்கான வந்து ப்ரீமியம் வேல்யூ எவ்வளோ, ஓஐ டேட்டா வேல்யூ எவ்வளோ அப்படின்லாம் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் இந்த ஆப்ஷன் செயின்ஸில் போனீங்கனாலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஈக்விட்டி ஆர் கேஷ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க டாப் 50 கம்பெனிஸோட கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி 50ல இருக்கும். ஓகேங்களா. அந்த நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த டாப் 50 கம்பெனிஸை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது எப்படி ஃபைன் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஹோல்டிங்கில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அந்த 2 மல்டிப்ளை பண்ணோம்னா வரக்கூடிய வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோல்டிங் இன்டு ஷேர் ப்ரைஸ். இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா. இந்த நிஃப்டி 50யோட சார்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டி 50க்குள்ள என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குரோமில் போயிட்டு நிஃப்டி இண்டைசஸ் அப்படின்னு போயிட்டீங்கனாலே ஃபஸ்ட்டு வர வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு இண்டைசஸில் நிஃப்டி 50 செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டாரல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 37% இருக்கும். ஓகேங்களா. அதாவது பேங்கிங் செக்டர்ஸ். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 37% இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா. அதாவது HDFC பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இப்போ டாப் மோஸ்ட்டில் இருக்குது. அதனுடைய மார்க்கெட் கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதுவும் ஐசிஐசியோட பேங்க் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% அண்ட் எபோவ் இருக்குது. ஓகேங்களா. இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அதாவது HDFC ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா இந்த நிஃப்டி 50 இருக்கிற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ், அதாவது இதில் இருக்கிற ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா
இந்த நிஃப்டி 50 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போகும். ஏன்னா இது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 37% இருக்குது. அதாவது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 11% இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் லிமிடெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இருக்குது. ஓகேங்களா, சரி, ஆயில் அண்ட் கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆட்டோமொபைல் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டரும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் மூவ் ஆகிறத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அப்படிங்கிறது மூவ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டைசஸில் வந்துட்டு உங்களுக்கு செக்டாரல் இண்டைசேஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டின்னு ஒன்று இருக்கும், நிஃப்டி பேங்க். ஓகேங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்டாரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 80% இருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் HDFC தான் டாப்பில் இருக்குது, ஐசிஐசி தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கோட்டாக்கு, ஆக்சிஸ் இதெல்லாம் வருது. ஓகேங்களா, இதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் போனீங்கன்னா SBI ஃபர்ஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் கனரா பேங்க், அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் அதர் பேங்க்ஸ்லையும் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த நிஃப்டி 50யும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அதோட இண்டைசஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அதனால எந்த ஒரு லைன்ஸை போட்டு இந்த லைன்ஸுக்கு மேலே போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும், இந்த லைன்ஸுக்கு கீழே வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மித் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேட்டாஸ் வேணும், இவ்வளோ டேட்டாஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணோம்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்துட்டு ரெண்டு லைன்ஸுக்குள்ளே போட்டுட்டு மேலே போகும், பேட்டர்ன் வரைஞ்சிட்டு இந்த லைன் போகும், இண்டிகேட்டர் போட்டுட்டு இண்டிகேட்டர் காட்டுதுன்னு சொல்லிட்டு போய் ட்ரேட் எடுக்கிறதுலாம் அது ஒரு ஃபேக்டர் தான். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, பட் ஆனால் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸுங்கிறது நடக்கிறது இதெல்லாம் வச்சு தான் நடக்குது. ஏன்னா இது தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NSE வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா NSE ஆப்ஷன் செயின்ஸில் இதெல்லாம் இதுக்கு தேவையில்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தேவையில்லாமல் ஒன்று கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இதை காமிச்சிருக்க மாட்டாங்க, வெறும் லைன்ஸு பேட்டர்ன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் காமிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு நம்ம இதில் ஒரு சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதை பண்ணி நம்மள்கிட்ட ஒரு டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த டூல்ஸில் இந்த வேல்யூஸ், அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா, அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அது என்ட்ரி என்ன, டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி நம்ம அந்த டூல்ஸ் அசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த டூல்ஸும் பார்த்துடலாங்க எப்படி இருக்கும்னு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டூல்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் வச்சிருப்போம். ஓகேங்களா, அதாவது பேங்க் நிஃப்டிக்கு தனியாக, நிஃப்டிக்கு தனியாக, அதாவது கோல்டுக்கு தனியாக, கோல்டு மினிக்கு தனியாக, சில்வர் ஃபியூச்சர்ஸுக்கு தனியாக, சில்வர் மினிக்கு தனியாக, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ்க்கு வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படியே ஒன்று வச்சிருப்போம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல்ஸ் வச்சிருப்போம். ஓகேங்களா, எக்ஸல் சீட்டு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு சொல்றது. அந்த டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேல்யூஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் டேட்டா தேவைப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் டேட்டா தேவைப்படும். நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் டேட்டா இருந்தால் போதும். அதே மாதிரி நேச்சுரல் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் டேட்டா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது பேங்க் நிஃப்டிக்கு தனியாக, நிஃப்டிக்கு தனியாக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் பண்ணும்போது, சில்வரில் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங்க்கு ஒரு எக்ஸல் சீட் இருக்குது தனியாக, அதே மாதிரி ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு எக்ஸல் சீட் இருக்குது தனியாக, அப்புறம் ஆப்ஷன் பையிங்க்கு தனியாக ஒரு எக்ஸல் சீட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி கால்குலேட் பண்ணிடுவோம். என்ட்ரி, டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரிஸை போட்டு வச்சிரும். டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் டார்கெட்டு ஸ்டாப் லாஸும் போடுவோம். ஓகேங்களா, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ப்ளஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். அதாவது காலையில் மட்டும் என்ட்ரிஸை மட்டும் போட்டுவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்துருக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி தான் நம்மளோட ட்ரேடிங் செட்டப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் உள்ள வரலாம். அது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 5 minutes இல்லை 10 minutes முடிக்கிற ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அதுலேருந்து 3:30 க்ளோஸ் பண்ணுற டைமில் நடக்கக்கூடிய அதாவது ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்ததான் நம்ம பண்ணக்கூடிய வந்து பார்க்கும்போது ஸ்விங்கிங்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம், 1 வீக்கு இல்லை 2 வாரம் இல்லை 1 மந்த் வரைக்கும் ஹோல்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கிக்குள்ள வரும். ஓகேங்களா, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஆர் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டிங் ஆர் பொசிஷனல் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எப்படின்னா ஒரு 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் இல்லை 1 hour, 2 or 3 years வரைக்கும் ஒரு ஷேர்ஸ் பை பண்ணிட்டு ஹோல்டிங்கில் இருப்பாங்க இல்லைங்களா, இவங்க பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இப்போ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா, இவ்வளோதான் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா, அதாவது இந்த நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா டாப் 50 பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் இருக்கும். அதாவது மார்க்கெட் கேபிட்டலில் பொறுத்து டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும் உள்ள. பேங்க் நிஃப்டியில் டாப் 12 பேங்க்ஸ் இருக்கும். இந்த டாப் கம்பெனிஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மூமெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செபி முடிச்சிட்டோம்னாலே இன்னைக்கு டாபிக் கிட்டத்தட்ட முடிச்சலாம் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் அடுத்த சாப்டரில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த செபியோட வேலை என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் செபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேங்கிங் ரெகுலேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செபி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் மார்க்கெட்டில் நடக்கிற ஸ்கேம்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனோட ஸ்கேம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நோட் பண்ணுறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செபிக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த செபியோட வேலை என்னென்னலாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனை, இல்லை மார்க்கெட் இன்ஃப்ளூயன்சஸ் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காங்களா, அதாவது பெரிய பெரிய கேபிட்டல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செபி அப்படிங்கிறது வந்து அதாவது அத்தாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து பார்க்கும்போது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, செபி அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடக்கிறது எல்லாம் என்னென்னலாம் பண்ணுவோம் மானிட்டர் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோட டேட்டாஸை மானிட்டர் பண்ணுவாங்க, பிஎஸ்சியோட டேட்டாஸை மானிட்டர் பண்ணுவாங்க, எம்சிஎக்ஸோட அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அந்த கோல்டு சில்வர்னு சொன்னோம் இல்லைங்களா, இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செபியில் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த புரோக்கர் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் போயிட்டு செபியில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அவங்க வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகி இன்டர்ஃபயர் அந்த ப்ராப்ளம் வந்து சொல்யூஷனை சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது புரோக்கர்ஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, புரோக்கர்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்செக்ஸ் மார்க்கெட் மாதிரி எக்ஸ்சேஞ்சஸை மானிட்டர் பண்ணுவாங்க. புரோக்கர்ஸ்னு இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதா, அப்புறம் இந்த க்ரோ, ஏஞ்சல் ஒன், இந்த புரோக்கர் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செபியில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி இந்த புரோக்கர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. இந்த புரோக்கர் வந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செபியில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுவாங்க இந்த செபி. ஓகேங்களா,
இது வந்து பார்த்தீங்கன்னா செபி கீழே தான் வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதாவது வந்து பெரிய பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. அதாவது யாராச்சும் பெருசாக மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செபி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டையோ வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க இந்த அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட் அப்படின்னு. ஓகேங்களா. அது மாதிரி அந்த மார்க்கெட் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரைக்கும் போகலாம், இவ்வளோ கீழே வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மூவ்மெண்ட்ஸை தாண்டி மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ஏதாச்சும் நடந்திருக்கா, மார்க்கெட்டில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செபியோட ஸ்கேனர் உள்ள வரும். அந்த செபி ஸ்கேனர் உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும். ஓகேங்களா. அது எதுவும் மார்க்கெட் வந்து ஏதோ ஸ்கேம் பண்ணல, மேனிபுலேட் பண்ணல அப்படின்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் சர்க்யூட் வேல்யூ லோவர் சர்க்யூட் வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் யூஸ்வலாக ரன் ஆகிற மாதிரியே ரன் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செபி கண்ட்ரோல் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. இந்த புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டேட்டை மாற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அதாவது கான்ட்ராக்டே இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி புதுசாக அப்டேட்ஸ் கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா இதை செபினால தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. செபி பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லீகல். ஓகேங்களா. இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செபி கண்ட்ரோலில் இருக்க ப்ரோக்கர்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா லீகல்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதாவது அது இல்லாமல் செபி ரிஜிஸ்டர் புரோக்கர் இல்லாமல் இல்லை எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் வேறு எக்ஸ்சேஞ்சிலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ்டே போய் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செபியில் போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. செபிலின்ட்டு இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து செபியோ இல்லை கவர்மெண்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்க முடியாது. ஓகேங்களா. இவங்களாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் புரோக்கர் அண்ட் ரெஜிஸ்டர் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாபிக்ஸை கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு டாபிக்ஸ் போதுங்க, ரொம்பவும் போகிற மாதிரி இருக்குது எனக்கு நம்ம. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டாவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் இருக்கும். பெருசாக பேசிக்ஸுங்கிறத எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்கமிங் சாப்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸை பற்றி கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் சாப்டர்ஸில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதை முடிச்சுட்டு பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேத் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன். இந்த கோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலையும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.